ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு நம்புவோம். அதாவது நம்முடைய பேஜ்ல லாங் வீடியோ வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஹெல்த் இஷ்யூ, இதனால கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமே வந்து கண்டிப்பா ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ண பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம பட்ட அடி வந்து யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனா நமக்கு தெரிஞ்சதே கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல இதை ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சா கூட யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்க அவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டு. ஆனா எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பா நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து மற்றவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே இது வரைக்கும் என்னோட லைஃப்பை ஓட்டிட்டு போறேன். எல்லா விஷயத்திலும் சரி, இந்த விஷயத்துல இல்லை, எல்லா ஒரு விஷயத்திலுமே சரி. சரி, அது விடுங்க. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கண்ணுக்குடி நீங்க எப்படி வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ பண்ற ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் எப்படி கண்ணுக்குட்டிங்களை வந்து பராமரிக்கிறேன், வளர்த்துறேன், பிறந்த கண்ணுக்குட்டில இருந்து அப்படின்றதுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நான் பொதுவா எப்பவுமே பெருசாலாம் வந்து கண்ணுக்குட்டிங்களை வளர்த்ததுக்கு வந்து ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த கண்ணுக்குட்டி போட்டப்ப வந்து சும்மா அந்த அதுக்குன்னு தனியெல்லாம் எதுவும் பால் விட மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் சுரப்பு கறந்துட்டு 2வது சுரப்பு நிக்கும்ல, 2வது சுரப்புல கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் பால் பக்கம் வந்துடும். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் சுரப்பு கறந்துட்டு 2வது சுரப்பு கறக்கும் போது 3/4 லிட்டர் இருந்து 1 லிட்டர் பால் பக்கம் வந்துடும். அது மட்டும் கண்ணுக்குட்டி கூடுவேன். அது கொஞ்சம் பில்லு எடுக்கிற வரைக்கும் அது நம்ம நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அந்த பால்லாம் கொஞ்சம் அந்த ஊட்டச்சத்து போதுமானதா இருந்துச்சுன்னா ஒரு 15 நாள்ல கொஞ்சம் பில்லு எடுத்துக்கும். அப்படி கொஞ்சம் பால் பற்றாக்குறையாச்சுன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு மாசம் பக்கம் ஆயிடும் பில்லு எடுக்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பால் வந்து அந்த 2வது சுரப்பு விடுவேன். அதுக்கு மேல அது கொஞ்சம் நல்லா பில்லு தின்ன ஆரம்பிச்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுன்னா ஓரளவுக்கு அந்த 2வது சுரப்பும் கறந்துடுவேன். கறந்துட்டு பால் கறந்துட்டு அதுக்கு மேல வந்து ஒரு கொஞ்ச நேரம் விடுவேன். மாட்டுக்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் கழட்டி விடுவேன். அவ்வளவுதான். இதுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டிங்களை வந்து வளர்த்தத ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அதுக்கு அந்த போதுமான சக்தி இல்லைன்னா வச்சுக்கோயேன், வயிறு தொப்பை போட்டுக்குது. இன்னொரு விஷயம் வந்து அந்த வயிறு தொப்பைன்னா வச்சுக்கோயேன், அது வந்து அந்த புழு வந்து வந்துடுது. ஏன்னா நமக்கே வந்து இப்ப வந்து நமக்கு ஆரோக்கியமான உணவும் கொஞ்சம் உணவு நம்மளுக்கு போதுமானது இல்லாத கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு ஊட்டச்சத்து இல்லாம இருந்தா வச்சுக்கோயேன், நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுல்ல. அந்த மாதிரி கண்ணுக்குட்டிகளுக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருது. அதனால என்ன ஆகுதுன்னா வயிறு வந்து தொப்பை போட்டுக்குது. அந்த மாதிரி வயிறு தொப்பை போட்டுக்குன்னா கண்ணுக்குட்டி வந்து சீக்கிரம் வந்து வளராது. வயிறு தொப்பை போட்டாலும் சரி, தொப்பை போனாலும் சரி, கண்ணுக்குட்டி சீக்கிரம் வந்து வளராது. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 45 நாள்ல இருந்தே கண்ணுக்குட்டிங்களுக்கு வந்து பூச்சி மாத்திரை போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம என்னதான் பால் கண்ணுக்குட்டிங்களுக்கு தனியா வந்து விட்டாலும் சரி, நம்ம விடாத பால் கறந்து முடிச்சுட்டு மாட்டுக்கு சும்மா ஒரு 10 நிமிஷம் விட்டாலுமே சரி, அந்த நம்ம 45 நாள்ல இந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு வந்து இந்த குடல் புழு நீக்கம் அந்த பூச்சி மாத்திரை போட்டோம்னா வச்சுக்கோயேன், அது வந்து அந்த வயிறு தொப்பெல்லாம் போடாம கண்ணுக்குட்டிங்க வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நல்லா தீனி எடுக்கும், பில்லு நல்லா சாப்பிடும், தண்ணி வந்து நல்லா குடிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ஓரளவுக்கு அப்படியே இப்ப நாமளே வச்சுக்கோயேன், நம்ம நல்லா அன்றாட வாழ்க்கையில தினமும் நார்மலா சாப்பிட்டு நார்மலா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரிதான் கண்ணுக்குட்டிங்களும் நல்லா தீனி எடுத்துக்கிட்டு அதாவது பில் தின்ட்டு நல்லா தண்ணி குடிச்சிருந்தா அதுக்கு பாட்டுக்கு அதுக்கு நல்லா ஆரோக்கியமா வந்துக்கும். நம்ம அந்த பூச்சி மாத்திரை எதுக்காக போறோம்னா அது அந்த குடல் புழு நீக்கம் அந்த வயிறு தொப்பை போட்டுக்கிற அந்த பூச்சி மாத்திரை போட்டாவே கண்ணுக்குட்டிங்க வந்து நல்ல தின்னா அந்த கண்ணுக்குட்டிங்களா இருந்தா கூட நல்லா பில்லு சாப்பிட ஆரம்பிச்சிரும், நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்குட்டிங்க வந்து ரெடி ஆயிக்கும். நான் எப்பவுமே வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து கண்ணுக்குட்டிக்கு மாத்திரை போட்டுருவேன். அது இந்த கண்ணுக்குட்டிலாம் பாருங்க, நான் 4 மாடு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்னால அவ்வளவுதான் முடிஞ்சு. என்கிட்ட ஒரு மாடுல இருந்து கிட்டத்தட்ட 15 மாடு ரெடி பண்ண, பட் இருந்தாலும் என்னால ஃபுல்லா பாத்துக்க முடியல. ஏன்னா நான் ஒரே ஆள் மேனேஜ் பண்றது, ஒரு ஆள் மேனேஜ் பண்றது நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரிதான் பாத்துக்க முடியும். அதனால 4 மாடு பால் கறக்கிற மாடு வச்சுட்டு மீதி எல்லாமே வித்துட்டேன். அந்த 4 மாட்டுல ரீசெண்டா, அதாவது நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாடு ஒண்ணு இறந்துருச்சு. என்கிட்ட எப்பவுமே வருஷத்துல வந்து குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 4 பொட்டுக்கண்ணு போட்டுரும். என்கிட்ட வருஷத்துல வந்து 3ல இருந்து 4 புது வரவு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துரும். நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல வந்து அந்த மாடு ஆக்கிடுவேன். அந்த மாதிரிதான் வந்து இது வரைக்குமே வளர்த்துட்டு வந்தேங்கிற. இந்த 10 வருஷத்துல 1ல இருந்து 15 ஆனதுமே வந்து இப்படிதான். சரிங்களா? இப்ப நான் அந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கிற கண்ணுக்குட்டி வந்து அவங்க அம்மா தான் இறந்துருச்சு.
அந்த அவங்க அம்மா கிட்ட அது சீம்பால்னு குடிச்சதே வந்து ஒரு 2 நாள் தான் குடிச்சு பாவம். 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான் குடிச்சு. அதுக்கப்புறம் வந்து அது உடம்பு சரியில்லாம போயிட்டு அது பால் அந்த தீனி ஒழுங்கா எடுக்கல, தண்ணி குடிக்கல அப்படின் போது பால் வந்து சுரப்பு இல்லை. எனக்கு நான்லாம் ஸ்டார்டிங்ல அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். ஏன்னா வச்சுக்கோ, இது உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அடுத்த மாட்டுக்கிட்ட விட்டா என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோ, அது வந்து சுரப்பு இழுத்து வச்சுக்குது பால் வந்து விடுறதுல. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அப்ப ஸ்டார்டிங்ல அதே மாதிரி கண்ணுக்குட்டி போட்ட புதுசுலுமே ஒரு வாரம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து நிறைய எல்லாம் பால் குடிக்காது, சும்மா குடிக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லா மடியில இருக்கிறது ஃபுல்லா எல்லாம் குடிக்காது. ஒரு வாரம் அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணுக்குட்டிகளும் மடியில மாட்டுல வந்து நல்லா பால் குடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ஒரு 2 நாள் 3 நாள் தான் கொஞ்சம் குடிச்சிருக்கும் அந்த சீம்பால் அந்த போட்ட புதுசுல. அதுக்கப்புறம் மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாட்டுக்கு தான் வந்து இன்னும் மொத்தம் 4 மாடு வச்சிருந்ததுல அது 1 மாடு போயிடுச்சு. இன்னும் 3 மாடு இருக்கிற மாட்டுல தான் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு மாட்டுக்கிட்டே நின்றா கூட அது கையை கட்டி காலை கட்டி தூக்கி மேல கட்டி கீழே கட்டி ஓரளவுக்கு கண்ணுக்குட்டி கொஞ்சம் பாடு அதை வேற மாட்டுக்கிட்ட விட்டு விட்டு என்ன பண்ணுதுன்னா, இப்ப அதுங்களுக்கு கண்ணுக்குட்டி இல்லைன்னா கண்ணுக்குட்டி வந்து இது சேர்த்திக்கும். ஆனா இந்த மாட்டுக்கு எல்லா மாட்டுகளுக்கும் இப்ப 4 மாடுக்குன்னா இந்த வருஷத்துல மட்டும் இப்ப இந்த 2026ல இப்ப என்ன 6 மாசம் ஆகுதா, இந்த 7 மாசம் முடிஞ்சிட்டு இப்ப 8வது மாசம் நடக்குது. இந்த 8 மாசம் வரைக்குமே 3 கண்ணுக்குட்டி போட்டிருக்கேன் என்கிட்ட போட்ட கண்ணு. இன்னும் ஒரு மாடு வந்து இப்ப இன்னும் ஒரு 1.5 மாசத்துல இன்னும் 1 மாசத்துல வந்து கண்ணு போட ஆரம்பிச்சு. அது என்ன போடுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த வருஷம் மட்டும் 3 தான், வருஷத்துல குறைஞ்சபட்சம் 3 வந்துடுது. ஒரு சில டைம்ல ஒரு 4 மாடுமே ஒரு மாத்தி மாத்தி 3 மாசத்துக்கு ஒரு முறை கண்ணு போடும். அந்த மாதிரி வந்து இருக்குது. அதான் சொல்றாங்களே, வருஷத்துல வந்து குறைஞ்சபட்சம் 3 மாடாவது நமக்கு புது வரவு வந்துடும். அந்த மாதிரிதான் இந்த முறை வந்து எல்லா மாடுமே வந்து பொட்டக்கண்ணே போட்டதுனால 4 மாட்டுக்குமே வந்து பொட்டக்கண்ணே இருக்குது. 4 மாட்டுக்கு 4 கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. எல்லா மாடுமே அவங்கவுங்க கண்ணுக்குட்டி வந்து சேர்த்திக்கும். அந்த வெள்ளை கண்ணுக்குட்டி மட்டும் அவங்க அம்மா வந்து சேத்துல பாவம். அதான் அவங்க அம்மா இறக்கவும் மத்த மாடு வந்து எந்த மாடுமே சேத்துல. பட் இருந்தாலுமே 3 மாட்டுக்கிட்டுமே நான் மாத்தி 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 அது பால் விடுவோம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், மாடுங்க அவங்க புள்ளையும் சேர்த்திக்கும். ஆனா இந்த மாட்டு கண்ணுக்குட்டி போனா வச்சுக்கோ, நம்ம பால் ஒரு காம்பு விட்டா கூட சொரப்படாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன். ஏன்னா அம்மா தான் போயிடுச்சு, இந்த புள்ளையாவது எப்படியா வளர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் ஒவ்வொரு கண்ணுக்குட்டியுமே வளர்த்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.